சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த 15 வருஷத்துல 7735 மக்கள், இலங்கை நாட்டை சேர்ந்த மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு மோசமான ஒரு விஷயம் உண்டு. வெளிநாட்டு அலுவல்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சால கசிஞ்சிருக்குது. இலங்கை நாட்டில இருந்து ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு நாள் ஒரு பிசினஸுக்காக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகலாம். அதே மாதிரிக்கு வேலைக்காக இங்கே நாட்டில் வறுமை கஷ்டம் துன்பம் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா குவைத் இப்படி ஏதாவது ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போவாங்க. இல்லாட்டி சுற்றுலா பயணிங்க நல்ல காசுக்காரர்கள் வெளிநாடுகளை சுற்றி பார்க்கணும். இல்லாட்டி அமெரிக்காவோ சுவிஸோ ஏதோ ஒரு நாட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் இலங்கை நாட்டில இருந்து போறாங்க. அதே மாதிரிக்கு வெளிநாடுகள்ல இருந்து நாட்டுக்கும் வராங்க. இப்படி கடந்த 15 வருஷத்துல இலங்கை நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு போன மக்கள், இலங்கை மக்கள் 7735 மக்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம் உண்டு. இந்த வெளிநாட்டு அலுவல்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சால இப்படி ஒரு விஷயம் உண்டு கசிஞ்சிருக்கு. இதுல 4769 உடல்கள் கடந்த 15 வருஷத்துல நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2966 உடல்கள், அதாவது இவங்க உயிரிழந்திருக்காங்களாம். ஆனா அவங்களோட உடல்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படலை. இதை நம்ம அலசி ஆராய போனோம்டா இப்ப இதுல யார் கூடுதலா சிக்கி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பணக்காரனோ நல்ல காசுக்காரன் பிசினஸ் மேன் சுற்றுலா பயணிகளா போனவங்க இதுல உயிரிழந்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கடும் குறைவு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டுல நல்ல ஒரு தொழில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. படிச்ச பட்டதாரிகளுக்கே வேலை இல்லை. விவசாயம் செய்யலாம்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த விவசாயத்திலையும் உரம் இல்லை. 1000 ரூல்ஸ். காசு இருக்கிறவனுக்கு தான் நல்ல பிசினஸ் செய்யலாம், நல்ல தொழில் செய்யலாம். இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அப்ப சின்ன சின்ன வயசுலயே திருமணம் பண்றாங்க, இந்த போதைக்கு அடிமையாகிற ட்ரக்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை நாட்டுல இருக்குது. அப்ப திருமணம் பண்ணோன்னு நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. அப்ப சண்டை பிரச்சனை குடும்பத்துல. பிள்ளைகளும் வந்ததுக்கு பிற்பாடு என்ன செய்யறாங்க? ஒன்றும் செய்ய முடியாம ஒன்று மனைவியோ ஒன்று கணவனோ இல்லாட்டி 2 பேரும் சேர்ந்தோ இந்த சவுதி அரேபியா குவைத் கட்டார் இது போன்ற நாடுகளுக்கு போறாங்க. அப்ப அந்த மாதிரியான நாடுகளுக்கு போனதுக்கு பிற்பாடு அங்க எல்லாருக்குமே நல்ல வீடுகள் கிடைக்காது. அங்க கிடைக்கிற மோசமான வீடுகள்ல இவங்க சிக்கப்பட்டாங்கண்டா அங்க அடிக்கிறது, முதைக்கிறது, ஊசியால முகத்துல குத்துறதும், இப்படி அங்க அடிச்சு கொலையே செய்தாலும் கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. இப்படி எத்தனையோ துன்பங்கள், அநீதிகள், கஷ்டங்கள் அதெல்லாம் கடந்துதான் அங்க பாத்தீங்கன்னா வாழ்றாங்கிற சொந்தங்கள் உழைக்கிறாங்க. சரி, அப்படியே உழைச்சாலும் எவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டு காசுக்கு 70,000 இருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசு உழைக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு காசுக்காக அங்க போய் அவ்வளவு வேதனைப்பட்டு உயிரையும் விடுறாங்க. இப்ப எல்லாருமே இதுக்குள்ள அடங்குறாங்கன்னு தான் அரசாங்கத்தினுடைய தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. 7735 மக்கள் உயிரிழந்திருக்காங்களாம் கடந்த 15 வருஷத்துல. இதுல எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக, தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம், இல்லாட்டி வேலைக்காக போயிருக்கலாம், சுற்றுலா சார்ந்து போயிருக்கலாம், இப்படி ஒவ்வொரு காரணங்களுக்காக. ஆனா அதுல 4769 உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2966 உடல்கள் கொண்டு வரப்படல. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கட சொந்தங்கள் தான் இது போல இறந்து போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். உண்மையாகவே எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். என்னைய பொறுத்த மட்டும் வெளிநாடு போகணும் சொந்தங்கள் நினைக்கிறீங்கடா, கனடா, சுவிஸ், அமெரிக்கா இது போன்ற நாடுகளுக்கு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏதோ உயிரை பணயம் வச்சு போனா கூட நீங்க சட்ட ரீதியா போறீங்களா இல்லாட்டி சட்டத்துக்கு முரணா போறீங்களா எப்படி போறீங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ரீதியில தப்பிச்சிருவீங்க, ஏதோ ஒரு ரீதியில பணம் ரீதியா செட்டில் ஆயிருவீங்க. இந்த சவுதி அரேபியா குவைத் கட்டார் இந்த மாதிரி டோஹா இந்த மாதிரியான சின்ன சின்ன நாடுகளுக்குள்ளே எல்லாம் போய் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். என்னுடைய நண்பன் ஒருத்தன் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் அங்கதான் எங்க சவுதி அரேபியா நாட்டுல வேலைக்கு போனவன், என்ன நல்லபடியான ஒருத்தன், ஆனா தூக்கு போட்டு இறந்து போயிட்டான். அதே மாதிரிக்கு மூதூர்ல நான் ஒரு சின்ன பிரச்சனையை நானே நேரடியா சந்திச்சினான். ஒரு சின்ன பிள்ளைகள், தங்கச்சிமார்கள், சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு தாய் ஒருத்தவங்க கஷ்டம் காரணமா வெளிநாட்டுக்கு சவுதிக்கு போயிருந்தாங்க. அந்த சவுதியில நல்லா கதைச்சு கொண்டிருந்தவங்க நேத்து வரைக்கும் நல்லா கதைச்சு கொண்டிருந்தாங்க. நாளைக்கு கால் பண்ணி சொல்றாங்க அவங்க உயிரிழந்துட்டாங்க. அப்ப அந்த உடல் கொண்டு வரப்பட்டது. அப்ப இப்படி நிறைய விஷயங்களை நாங்க கண்கூட பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இறந்து போறவங்களே இந்த கஷ்டப்பட்ட சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய எங்கட சொந்தங்கள் தான் இறந்து போறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னா முதலாவது அரசாங்கம் இந்த நாட்டை ஒரு இனவாதமாக எப்பயுமே நடத்தாம உண்மையா ஒரு ஒற்றுமையான ஒரு மக்களை எல்லாருமே கட்டியெழுப்பக்கூடிய ஒரு எண்ணத்தை விதைச்சு
இந்த நாட்டை கட்டி எழுப்பினாதான். வார்த்தைகளால் வந்து சொல்லாம அமெரிக்காவா, சுவிஸா, பெல்ஜியமா, கனடாவா, இதுபோல் ஆஸ்திரேலியாவை மாத்துவன்ற கதையை ஒரு ஓரமா போட்டுட்டு முதலாவது இலங்கை நாடா சாதாரணமா 3 நேரமும் மக்கள் சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்துங்க. இந்த வெளிநாடு இந்த சின்ன நாடுகளுக்கெல்லாம் போய் இன்றைக்கு கடந்த 15 வருஷத்துல நீங்களே சொல்றீங்க 7735 மக்கள் உயிரிழந்திருக்காங்கடா. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண நம்பரா? 15 வருஷம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு அன்னளவா பார்க்க போனோம்டா கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 வருது போல். அப்போ ஒரு வருஷத்துக்கு 500 மக்கள் உயிரிழக்கிறாங்கடா. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மோசமான விஷயம். வாழணும் மட்டும் தான் விருப்பப்படுறாங்க மக்கள். நம்மட நாட்டுல வாழவும் முடியல, சாவவும் முடியல. எவ்வளவு ஒரு மோசமான செய்தி. அதனால சொந்தங்களே, நீங்க யாராவது இதுல சிக்கப்பட்டிருக்கீங்களா? விஷயம் செய்தி என்னடா, கடந்த 15 வருஷத்துல 7735 மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுல 4769 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு அவங்களோட உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. 2966 மக்களினுடைய உடல்கள் கொண்டு வரப்படல. அவங்களுக்கு என்ன நடந்து அவங்களோட பெருசா அந்த விவரங்கள் கூட வந்து அரசாங்கத்தினுடைய தரப்புல இல்லை. இதுல இதை ஆழமா கதைக்க போனோம்னா நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா சட்டத்துக்கு அமைவாக வந்து வெளிநாட்டுக்கு போறவங்களும் இருக்காங்க. சட்டத்துக்கு எதிராக அந்த விதிமுறைகள் ரூல்ஸை மீறி கள்ளக்களவா நிறைய விஷயங்களை பயன்படுத்தி போராக்களும் இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயமும் இருக்குன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நிறைய நாடுகளுக்கு இப்ப டூரிஸ்ட் விசால இப்ப ஒவ்வொரு விசால போறாங்க தானே. இப்படி ஒவ்வொரு விசால போயிட்டு அந்த நாட்டுல போயிட்டு இந்த நாட்டுக்கு வரலண்டு வைப்பமே, அவங்களும் உயிரிழந்தவங்களா தான் கணக்குல இப்படி கொண்டு வருவாங்க. அரசாங்கம் அப்படிதான் செய்யும். அதே மாதிரி இப்ப ஒரு சவுதி அரேபியா இந்த மாதிரி வேலைக்கு போற ஆட்கள் கூட, எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று தெரியும். இப்போ ஒரு 15 வருஷமா நாட்டுக்கே வரையில. அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா அங்க கல்யாணமாகி அங்கேயே வந்து வாழ்றாங்க. அங்கேயே அதுகளுக்கு பிள்ளைகள் இருக்கு. ஆனா ஒரு அரசாங்கத்தினுடைய தரப்புல பார்க்க போனாங்கன்னா அந்த தகவல் தொடர்பு எதுவுமே இல்லாத காரணத்தினால அந்த தங்கச்சி உயிரிழந்துட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. எப்படி ஏகப்பட்ட சிக்கல், ஏகப்பட்ட பிரச்சனை. எப்படி பார்க்க போனாலும் கடந்த 15 வருஷத்துல 4769 உடல்கள் நாட்டுக்கு வந்திருக்கு தானே. அப்ப 4769 பேர் உண்மையாகவே உயிரிழந்திருக்காங்க தானே. அப்ப இது ஒரு மோசமான செய்தி தானே. அதனால சொந்தங்களே, கடும் கவனமா இருங்க. இந்த முக்கியமாக சின்ன நாடு சவுதி அரேபியா, குவைத், கட்டார், இந்த துபாய், இந்த மாதிரியான நாடுகள்ல கடுமையான அநீதிகளும் கடுமையான துன்புறுத்தல், ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இது சமூக வலைத்தளத்திலேயே சர்வ சாதாரணமா உழைக்கணும் என்று சின்ன தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள், அண்ணாமார்கள், அக்காமார்கள் இந்த நாடுகளுக்கு போறாங்க. அங்க போனோன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. சில வீடுகள்ல வந்து சிக்குறாங்க. அங்க அட்டிய முதையும் மூஞ்சில வந்து ஊசியால குத்துறதும், சில நேரத்தில் சில பேரை கொண்டே போடுறாங்க. அப்ப இப்படி மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது. கடும் கவனமாக இருங்க. கடும் மோசமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். அதுவும் இலங்கை நாட்டில் பிறந்த ஒரு மக்களாக நீங்க இருந்தீங்கடா, மிக நரகத்துல பயணம் செய்யற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. அதை தான் சொல்ல முடியும். உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களோட கடமை. நன்றி சொந்தங்களே. இதுல நீங்களும் சிக்கப்பட்டிருக்கிறீங்கடா. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.